இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு விருந்துக்காரங்க வந்திருக்காங்க. அப்போ கொஞ்சம் காஃபி போட்டு கொடுத்தேன். காஃபி போட்டு கொடுத்தோடனே அங்கே பாஸ்தா ஒரு கவரில் இருந்தா அந்த கவரை பார்த்தோன்னே எனக்கு பாஸ்தா கிண்டிதான்னு சொன்னாங்க. அதான் பாஸ்தா கிண்டிகிட்டு இருக்கேன். எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஒரே ஒரு கிண்டினேன். அது கொஞ்சம் நல்லா இருந்துன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. அதனால் மறுபடியும் ட்ரை பண்ணேன். ஆனால் பிரியாணிக்கு வெட்ட மாதிரியாகவும் உள்ளி வெட்டி போட்டிருக்கேங்க. பாருங்க, பார்த்தீங்களா, தெரியுதா? பிரியாணி கிண்ட மாதிரி கிண்ட வேகவும் மாட்டுது. அடுப்பு வேற குறவாக தான் எரிஞ்சிட்ருக்கு. அடுத்த இது உள்ளி, இது பாஸ்தாவை அடித்து வச்சுருக்கேன். அது ஒரு மாதிரி இருக்குது. எப்படி வருதுன்னு நான் கடைசி சொல்கிறேன், சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணியாட்டி பார்த்தீங்கன்னா ரெடி ஆயாச்சு. எனக்கு தெரிஞ்ச மசாலாலாம் போட்டு பாஸ்தாவை ரெடி பண்ணியாச்சு. என் மூஞ்ச காட்டு நல்லா இருக்கும்னு நினைக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு கொண்டு வந்தேன், உப்பு இல்லையா, கொஞ்சம் உப்பு அள்ளி போட்டிருக்கு. அதனால் இன்னும் கொஞ்சம் திரும்ப நீ சொன்னீங்கன்னா அம்மா உண்மை ஆயிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு நான் சொல்கிறேன். நல்லா இருந்துச்சுன்னா நான் என்னென்ன போட்டேன்னு சொல்லிக்கிறேன். ஆன் பண்ணட்டா கேட்டுட்டே கஷ்டப்பட்டு நம்ம பாஸ்தா செய்து கொடுத்தா மதுரைக்காரன் வரணும். மதுரைக்காரன் ஏமா சும்மா கிடங்கம்மா. கஷ்டப்பட்டு செய்து கொடுத்தா உங்களுக்கு ஒப்பு இல்லை. நான் கஷ்டப்பட்டு எங்க போது செய்து கொடுத்தா உப்பு இல்லை. எல்லாரும் உப்பு இல்லைன்னா எல்லாரும் வெளியே போங்க. சாப்பிட்டதெல்லாம் வச்சுட்டு இடம் பைசா தந்துருக்கோங்க. உப்பு இல்லையா? உப்பு இல்லை. இனி நான் யாருக்கும் வச்சு தர மாட்டேன். என்கிட்ட கேட்காதீங்க. சாப்பிட்டதுக்கு பைசா வச்சு கிளம்பிருக்கேன்.